பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த 107வது சங்கீதத்தின் துவக்க வசனங்களிலே கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்ட பல தேசங்களில் உள்ளவர்களை பற்றி சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தடைகளை நீக்குகிற ராஜாவாய் நமக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறார் என்பதை நாம் தொடர்ச்சியாக இந்த வசனத்தின் அடிப்படையிலே தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் என்பதை இந்த சங்கீதத்திலே 6வது வசனத்திலே, 13வது வசனத்திலே, 19வது வசனத்திலே, 28வது வசனத்திலும் ஆகிய 4 வசனங்களிலே இந்த குறிப்பிட்ட வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. 91 சங்கீதம் 15வது வசனத்திலே ஆபத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல 50வது சங்கீதம் 15வது வசனத்திலும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவரே வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பரே, சத்துருவின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனை நோக்கி நாம் கூப்பிடும்போது, ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடும்போது தடைகளை நீக்குகிற தேவன் நமக்கு முன்பதாக கடந்து சென்று நம்முடைய இக்கட்டுகளுக்கு நம்மை விலக்கி விடுவிக்கிறதற்கு அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். அந்த நல்ல தேவனை நோக்கி இந்த காலையிலே நாம் விண்ணப்பிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆபத்திலே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் விடுவிக்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, சத்ருவினுடைய கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்ட பல தேசங்களில் உள்ளவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவர்களுடைய ஆபத்திலிருந்து அவர்களை தப்புவித்தீர், விடுவித்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த வார்த்தை இந்த காலை வேளையில தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். ஆண்டவரே, ஆபத்திலே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் தப்புவிப்பீர், நீர் விடுவிப்பீர், நீர் கனப்படுத்துவீர் என்பதை உடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க, ருசிக்க, கர்த்தர் கிரியை நடப்பிக்க ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.